ஹலோ கதை சொல்லி நவீன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை இடிக்கி. அம்மா ஒரு பையன், அவங்க மட்டும்தான். அந்த அம்மா குப்பைகள்லயே அந்த பையனை காப்பாத்திட்டு இருக்காங்க. பையனுக்கு 7 வயசு ஆகுது. நான் 7 வயசுல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பொருட்காட்சிக்கு போறாங்கன்ட்டு அம்மாட்ட போய், அம்மா நான் பொருட்காட்சி போறேன், எனக்கு வந்து ஏதாவது காசு தான் ஏதாச்சும் வாங்கி சாப்பிடணும் அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க அம்மா நாள் முழுக்க ஒரு வீட்டு வேலை செஞ்ச காசு அந்த பையன் வந்து போய் வாங்கிக்கப்பா அப்படின்னு 25 ரூபாய் கொடுத்தாங்க. அம்மா இவ்வளவுதான் காசு தர வச்சு நான் என்ன பண்ண முடியும், நாட்டு சுத்த முடியுமா, சாப்பிட முடியுமா அப்படின்னு கேட்டதுக்கு என்னால இவ்வளவுதான்ப்பா முடிஞ்சது என்னமான்ட்டு அவன் கோவத்திலேயே உட்காந்துருக்கான். சரி வாப்பா சாப்பிட்டுட்டு போப்பா அப்படின்ட்டு அவங்க வந்து அந்த வெறும் சோறு மட்டும் தான் சாப்பிட போறாங்க. அந்த சோறை வடிக்கிறதுக்கு எடுக்கும் போது அவனோட கை வந்து அந்த சுட்டுடுச்சு. இதை பார்த்துட்டு கோவத்துல இருந்த அந்த பையன் எதுவுமே சொல்லல. பொருட்காட்சிக்கு போனான். எல்லா கடையிலும் போய் இது எவ்வளோ அது எவ்வளோ ராட்டினம் எவ்வளோன்னு கேட்கறானே தவிர எதுவுமே வாங்கி சாப்பிடல, எதுவும் போல. வீட்டுக்கு வந்தா என்னப்பா நல்லா என்ஜாய் பண்ணியா அப்படின்னு அம்மா கேட்டாங்க. ஒரு பரிசு வாங்கிட்டு வந்திருக்கமா அப்படின்னு சொன்னான். என்னப்பா பரிசு அப்படின்னா, சார் பின்னாடி இருந்து ஒரு இடிக்கி, அதாவது பாத்திரம் சூடாயிட்டா அதை எடுப்பாங்களா அந்த ஒரு ஒண்ணு வாங்கிட்டு, அதுக்கு போய் இடிக்கி அதை வாங்கி தந்துட்டு, அம்மா நீ கொடுத்த காசு நான் எதுவுமே சாப்பிடல, உனக்காக இந்த இடிக்கி வாங்கிட்டு வந்திருக்கேன், இனிமே நீ கையை சுட்டுக்காதமா அப்படின்னா. அதை பார்த்துட்டு வந்து அந்த அம்மா அந்த பையனை கட்டி பிடிச்சிட்டு அழுதாங்க. நம்மளும் ஒரு நாள் மாறுவோம்டா, எவ்வளவு பாசம் வச்சிருக்கு, இந்த பாசமே நம்மள ஒரு நாள் எல்லாமே இருக்கிற மாதிரி ஆக்குண்டா அப்படின்னு சொன்னாங்க.